வணக்கம் மக்கள். இன்றைக்கி மஞ்சக்கரு தண்ணி ஏற்றலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6 மணி இல்லை 5 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா மத்தியானம் இருந்ததுன்னா காலையில் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. காலையில் ஷிஃப்ட்டாக இருந்ததுன்னா நான் மத்தியானம் வந்து மோட்டர் போட்டு மத்தியானம்னா சாயங்காலம் மோட்டர் போட்டு தண்ணி அடிக்குவேங்க. இடையில அப்பாவும் கட்டுவாங்க. இப்போ இடையில பார்த்திங்கன்னா ஒரு பாத்தி பாயறதுக்கு 20 நிமிஷம் ஆகுங்க. அந்த 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஆட்டுக்குட்டிக்கு செமதலை உடைக்கணுங்க. இல்லை காலை நேரமாக இருந்ததுன்னா பனி பதத்தில் அது கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்க. செமதலையில் பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும் பாருங்கள். அந்த மஞ்சள் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியாக தெரியுது பாருங்கள். அப்படியே அந்த பனி பெய்யுங்க அப்படியே. அப்போ அந்த உள்ள அந்த ஒதுக்கி விட்டு தான் போய் நம்ம அந்த செமதலை உரிச்சு சொல்ல முடியுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஆடு வச்சுக்கிறேங்க. சும்மா ஒரு 2 அடி, அதாவது தூக்க தக்கடம் மட்டும் ஒடிப்பேன்னு வச்சுங்களேன். பார்த்திங்கன்னா உள்ளே போய் ஒடிச்சிட பக்கம் பார்த்திங்கன்னா பனித்தனி பெட்டில் சட்டைக்கரையில் 4 பேருங்களா ஃபுல்லாகவே இதை உடச்சாச்சுங்க. இதை உடைச்சிட்டு இதை அப்படியே செமையாக ஒன்று கட்டிக்கணும். உள்ளேருந்து கொண்டு வரதுக்கும் சிரமமாக இருக்குங்க. இது அப்படியே வெளியே கொண்டாந்து நம்ம செமையாக கட்டி தாயில் தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம போகலாங்க. நம்ம சாயந்தரம் பார்த்திங்கன்னா எல்லாம் முத்துனதுக்கப்புறம் நம்ம இப்போ தாளெலாம் அறுத்துடணுங்க. தாளை அறுத்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் அப்படியே இருக்கணுங்கன்னு வச்சுங்களேன். இந்த செமகுச்சியில் அப்படி தான் இருக்குங்க. இந்த தாளை அறுத்து போட்டுருவாங்க. இப்போ வந்து நம்ம அந்த செமையை கட்டி நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கணுங்க. கட்டி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம வெட்டுறப்போ எடுத்து போகிறதுக்கு சிரமமாக இருக்குங்க. நான் அப்படியே போட்டிங்கன்னா இந்த கட்டையில் காயாது. அதாவது காஞ்சால் மட்டும்தான் நல்லா முத்துங்க. பாருங்கள், இந்த இடையில நம்ம மிளகா செடி ஊனிந்துங்க. அந்த மிளகாயில் எவ்வளோ காப்பு இருக்குது பாருங்கள். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மஞ்சள் வெட்டுறப்போ தான் அந்த காப்பு நிறைய பிடிக்குங்க. அது வந்து நம்ம வேஸ்ட்டு தான். நம்ம மஞ்சள் வெட்டுறப்போ நம்ம மிளகா செடி பிடிங்கிஞ்சிருவோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மிளகா செடி பார்த்திங்கன்னா மஞ்சள் வெட்டுறப்போ தான் நல்லா காய்க்குங்க. அதுக்கு முன்னாடி நல்லா காய்க்குங்க. இந்த மஞ்சள் வெட்டுற சீசனில் பார்த்திங்கன்னா நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருங்க. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிளகா செடி எப்படி தருங்க. நிறைய மிளகா செடியெல்லாம் நட்டங்க. அதெல்லாம் சரியாக வரல. நம்ம வீட்டு செலவுக்கு இதாகுங்க. பாருங்கள், பிஞ்சு இதாக இருக்குது பாருங்கள். மஞ்சள் வெட்டுறப்ப பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிடிங்கிஞ்சிருவோம். பிடிங்கி நம்ம மிளகாயை பிடிச்சிக்குவோங்க. இந்த சருவு கட்டிகிட்டு இருந்தோம். அந்த காடு கட்டியாச்சுங்க. அடுத்து இந்த காடு கட்டிகிட்டு இருக்குது பாருங்க. ஆளு கட்டி இருக்கிறாங்க. ஏதா வாங்க, ஊருக்கு போயிட்டு வந்து கட்டிக்கலாம். ஆ வாங்க மக்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடியுங்க. அதனால் நம்ம வீடியோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கட்டலான்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. அவங்க பார்த்திங்கன்னா சின்ன கத்தி கட்டுவாங்க. நான் பெரிய கத்தியை கட்டி சீக்கிரம் வேலையை முடிச்சிடுவேங்க. பார்த்திங்கன்னா 2 நாள் செய்கிற வேலையை நம்ம ஒரே நாள், அதாவது மத்தியானத்துக்கும் நான் ஷிஃப்ட்டுக்கு போகிறக்குள்ள அது கட்டி முடிச்சுட்டு போயிடுவேங்க. கூட பார்த்திங்கன்னா 2 ஆள் செய்வாங்க. அப்புறம் அப்பா, அம்மா, இப்போ நான் 3 பேர் செய்வேங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கட்டி முடிச்சாச்சுங்க. ஆள் 30 இருந்தால் சீக்கிரம் கட்டிடலான்னு வச்சுங்க. பேசிக்கிட்டு கட்டிடலாங்க. இப்போ அடுத்து வந்து இந்த குச்சி வெட்டணுங்க. இதனால தான் குச்சி பிடுங்குறதுக்கு தனியாக ஒரு 4000 5000 ரூபாய்க்கு கேட்டாங்க பிடுங்குறக்கே. இப்போ மஞ்சள் வெட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 38,000 40 ரூபாய்க்கு கேட்குறாங்கன்னா அதில் வந்து சேர்த்து 5000 ரூபா சேர்த்து கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 45,000 ரூபா அப்படி கேட்பாங்க. அதனால் என்ன பண்ணிவிட்டேன், குச்சி வெட்டலான்னு சொல்லிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டுங்க. ஏன்னா குச்சி வெட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சுங்க. எப்படி வெட்டணும்னா, முதலுக்கு நான் குச்சி ஒரு ஆள் மட்டும் கூப்பிட்டு வந்துட்டு, அது வேலைக்கு வருவாங்க, ஒரு மாமா வருவாங்க. அவங்க வந்து நான் படப்பண்ணுக்கு வெட்டி எஞ்சிட்டு அதை வெட்டி கீழே போட்டு போயிடுவேன். எங்கள் அப்பாவும் அவர் பொறுக்கி வச்சா போகுது. இந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கராவுக்கு கம்மியாக தான் இருக்குங்க. அது வெட்டுறதுக்கு எனக்கு சும்மா ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சுங்க. ஒரு 12 மணிக்குள்ளே வெட்டி முடிச்சுட்டேன் பார்த்துங்களேன். இப்படி வெட்டி போட்டு போயிடுவேங்க படப்பண்ணு. ஆனால் கத்தி நம்மக்கிட்ட கொஞ்சம் பெரிய கத்தியாக கொடுத்தாங்க, வச்சுருந்தேங்க. அந்த கத்தி நல்லா ஷார்ப்பாகவும் இருக்குங்காட்டி படப்படன்னு கத்தி வெட்டி வச்சுட்டு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 10 குச்சி எடுத்து தனித்தனியாக அடுக்கிடுவாங்க. அடுக்குனாங்கன்னா நம்ம எடுத்து சிரமமாக எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். பாருங்கள், அடுத்து இந்த பக்கம் வந்து வெட்டணுங்க. நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் மேரமாகவே இது அப்படித்தாங்க.
பார்த்தா கொஞ்சம் குச்சி அதிகமாக தான் இருந்துச்சுங்க, அதிகமாக. ஆனால் நம்ம பிடுங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. பாருங்கள், சீக்கிரம் வெட்டியாச்சுங்க. இப்படி வெட்டி வெட்டி போட்டு போயிட்டுனா அவங்க அடுக்கிட்டு வந்துடுவாங்க, எடுத்து அடிக்கிடுவாங்க. நம்ம ஒரு 10 நாள் ஆனால் நல்லா காஞ்சிக்குங்க. இப்படி அடிக்க வச்சோம்னா நல்லா காஞ்சிக்குங்க. காஞ்சதப்போ நம்ம சின்ன சின்ன கத்தியை கட்டிக்கணும். கத்தி கட்டினா நம்ம எடுத்தாந்து போடுறதுக்கு சிரமமாக இருக்குங்க. இது அடுத்த காடுங்க. அதை மொத்தம் 1.5 ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. ஃபுல்லாகவே வெட்டியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கழிச்சோடனே வெட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம வெட்டி மஞ்சள் தனியாக கிழங்கு தனியாக பிரிக்கணுங்க. இப்போ வெட்டாளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 37,500 கொடுக்கணுங்க. 37,500 பேசி தான் வந்தாங்க. பெரும்பாலும் நம்ம சொந்தக்காரங்க தான், எல்லாம் லோக்கல் ஆளுங்க தாங்க. இப்படி நம்ம ஆம்பளையால் வெட்டி போட்டுருவாங்க, தனித்தனியாக வெட்டி போட்டுருவாங்க. நம்ம தனித்தனியாக உடைக்கணும். கிழங்கு தனியாக, விரலி தனியாக, அந்த மேலே இது இருக்குங்களா செடி, அது தனியாக பிரித்து கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதை கூட நம்ம வேவிச்சு கிழங்கு தனியாக விரல் தனியாக போடணுங்க. நம்ம அவங்களே லோடு ஏற்றி விட்ருவாங்க, நம்ம தேட்டரில் வந்து கொட்டணுங்க. பார்த்திங்கன்னா குட்டி வச்சுங்க, மஞ்சள் பிடிச்சிருக்குங்க. குட்டாமல் சின்ன சின்ன, அதாவது ஒவ்வொரு நடையை கொட்டி வச்சோம்னா நம்ம விதை மஞ்சளுக்கு பொறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விதை மஞ்சள் பார்த்திங்கன்னா ஏக்கராவுக்கு 1000 1500 கிலோ வரல் போடணும். இந்த மாதிரி விதை மஞ்சள் பொறுக்கி வச்சுருக்குங்க. ஒரு சாக்கு கூட வச்சோம்னா நம்ம ஒரு 2 மாதம் கழிச்சு, 1 மாதம் கழிச்சு நம்ம மறுக்கா சனப்பிக்க போட்டு குப்பையில் அரைச்சி மறுக்க மஞ்சள் போடலாங்க. இது கிழங்கு மஞ்சளுங்க. இப்போ மஞ்சள் வைக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்டீமில் தான் வச்சாகணுங்க. அதுக்கு தனியாக தென்னை மட்டை அதை போட்டால் தான் நம்ம ஸ்டீம் உண்டாக்க முடியும். தண்ணி கொதிக்க வச்சு அந்த ஸ்டீமில் தான் மஞ்சள் வைக்க முடியுங்க. ஏன்னா ஏற்கனவே நான் மட்டையில் எடுத்தாந்து போட்டு வச்சுருவேன் கூட்டானமாக. இப்போ மஞ்சள் போட்டு 2 மாதம் 3 மாதம் ஆனோடனே நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா இது மாதிரி கொண்டாந்து வாய்க்காட்டில் போட்டு வச்சுருவேங்க. ஏன்னா அந்த சமயம் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் இந்த மட்டை எடுக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். அதனால் நம்ம முன்னாடியே எச்சரிக்கையாக எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நைட் நேரம் தான் அதிக நேரம் மட்டை எடுப்புன்னு வச்சுக்கோங்க. எனக்கு நைட் எடுத்துருக்கறனால பகல்லே எடுத்து கொண்டு போய் கொட்டி வச்சிட்டோம்னா அவங்க வேவிச்சிடுவாங்க. அது தனியாக ஆள் வருவாங்க, வண்டியோட வேவிச்சிடுவாங்க. ஆனால் நைட் எடுக்க கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஆனால் பாம்பெலாம் இருக்குது, இது கண் முடியாதே. நான் நிறைய பாம்பு உள்ளே போயிருக்குங்க. அப்படி மட்டை எடுக்கிறதுக்கு போயிருங்குது. ஏன்னா எல்லாமே பட்டிக்காடு தாங்க, அது ஐயா ஃபுல்லாகவே பட்டிக்காடு. விவசாயம் பண்ணுறதுனால பாம்பு நிறைய இருக்குங்க. இப்படி ஸ்டீம் தண்ணி வச்சு ஸ்டீம் லைவ்ல இல்லை, அதில் எடிட் பண்ணணும் ஐயா. கட் பண்ணிடுறேன், எங்கள் ஃபேஸில் காட்ட ஐயா. கைக்கு கொஞ்சம் வச்சுங்களேன். இப்படி வேவிச்சு குட்டாரமாக போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா 2-3 நாள் கழிச்சு குட்டாமல் வேவிச்சு குட்டாமல் போனதுக்கு 3 நாள் கழிச்சு இதை நம்ம உடச்சிடணுங்க. கையிலையோ இல்லை அந்த கம்பியாட்டு இருக்குங்க, அந்த கம்பியிலையோ உடச்சி விடலாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு வயல் ஃபுல்லாகவே போட்டு முக்கால்வாசி போட்டு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சீக்கிரம் காய்ங்க. அப்படி உடச்சிட்டோம்னா நல்லா காஞ்சிக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் காஞ்ச மஞ்சங்குது.
ஃபஸ்ட்டு ஒரு உடப்பு மட்டும் கையில் உடைக்கணும், இது எல்லாமே காலையிலே உடச்சி விட்டாச்சுங்க. இந்த தடவை ஆனால் வெயில் அதிகமானால எங்களுக்கு சீக்கிரம் காஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ வருஷம் பார்த்திங்கன்னா மலையில் மாட்டிக்குவோம். இந்த தடவை மலையில் மாட்டலிங்க. இதில் பார்த்திங்கன்னா காலையிலே தொலைவுனா அளவுக்கு காஞ்சிக்குங்க. பெரும்பாலும் நம்ம கால் தோலை வரமாங்க. கால் வரும்போது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற தோலெலாம் உரிச்சிருங்க. காலோட தோலெல்லாம் பயங்கரமாக எரியும். என்ன பண்ணுறது, நம்ம விவசாய பொழப்பு எப்படி தந்துருக்கு, கஷ்டப்படாத எந்த வேலையும் செய்ய முடியாதுங்க. அதனால் அப்படியே லைட்டாக காலில் விட்டோம்னா ஓரளவுக்கு காஞ்சிக்குங்க. அதாவது நம்ம மாற்றி மாற்றி தொலைவோம்னு வச்சுங்களேன். கூட அப்பா வந்து தொலைவாங்க. 2 நாளைக்கு ஒருக்கா நம்ம இப்படி தொலைவிடணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்படி எல்லாம் கூட்டான கூட்டி அப்படியே இது பண்ணணுங்க. அள்ளி லோடு பண்ணிடுவோங்க. லோடு பண்ணிட்டு ஓகேங்கண்ணா. அது அது எப்படி அது ஒரே மாதிரி தாங்க. அதே மாதிரி இருக்குது. சரி 4 சுத்து விடு. சரிங்க, பார்த்துறேங்க. நீ கை விட்றாத. சரிங்கண்ணா. பரமா ஒரு சுத்தி அப்படா நிறுத்து. சரி சத்த உழுவுண்டா. மேலே தூக்குனாதான் லாக்கு போட முடியும். சரி மேலே தூக்கி ஒரு செகண்ட் இரு, சொன்னதம்மா நிறுத்து. வாங்க மக்கள் பாருங்கள், மஞ்சள் இருக்க கல்லெல்லாம் பொறுக்கலாங்க. ஏன்னா இதெல்லாம் நோண்டு வேலைங்க, அதாவது வேலை அதிகமாக இருக்குது. ஒரு கோட்லேருந்து பறிச்சு எடுக்கணுங்க. இந்த விவசாய பொழப்பே இப்படி தான் இருக்குங்க. இப்படி பொறிக்குலை கொடுத்தாலும் மூட்டைக்கு பார்த்திங்கன்னா 2 கிலோ 3 கிலோ கழிப்பணுங்க. அது லாஸ்ட் தான் நம்மளுக்கு. என்ன பண்ணுறது, இருந்தாலும் நம்ம பொறிக்க நம்ம கடமை. எந்த பொருள் கொண்டாங்கி கொடுத்தாலே நல்லா பொருளாக கொண்டாங்கி கொடுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் எத்தனை கல் இருக்குது. இதெல்லாம் இது வரது தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக கல் அப்படி காமிக்கல. அது அப்படின்னு காமி. இதாங்க தூள் மஞ்சள். அதாவது என்னென்னா கடைசி மஞ்சள் கல் மண்ணோடு இருக்குங்க. பாருங்கள் எத்தனை கல் எத்தனை மண் இருக்குது பாருங்கள். கையில் எப்படி இருக்குது பாருங்கள். சட்டை கடையில் பாருங்கள்.